வணக்கம்ங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்கு? பார்த்தீங்களா எங்கள் ஏரியா ஃபுல்லாக பாருங்களாங்க. இது வந்துட்டு கொஞ்சம் அவுட்ரு ஏரியா தான். இந்த அளவுக்கு தண்ணி வந்து நிச்சயமாக நான் பார்த்தது கிடையாது. இது என்னன்னா புயல் வந்துட்டு இங்கே நம்ம ஏரியா பக்கத்தில் கரையை கடந்ததுனால மழை நல்லா பலத்த மழைங்க. கொஞ்சம் மழை இல்லை. முந்தா நாள் நைட்டு ஆரம்பித்த மழை இப்போ தான் இந்த விட்டுருக்கு. இன்றைக்கி இப்போ வந்து நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி போல் இருக்கும். முந்தா நாள் நைட் 9 மணிக்கு மேலே ஆரம்பிச்சது. முந்தா நாள் நைட் ஃபுல்லாக நேற்று ஃபுல்லாக இப்போ வரைக்கும் இப்போ தான் கொஞ்சம் விட்டுருக்கு. ஒரு 1 ஹவருக்கா மழை இல்லை, மாறி இருக்கான தூரல் போட்டுருக்கு. சுற்றி ஏரிகள் இருக்கிறதுனால நிரம்பிடுச்சு. எவ்வளோ இந்த மழை, அதாவது திண்டிவனத்தில் இந்த மாதிரியான 50 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை இதுதான் முதல் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்கு பாருங்க தண்ணி ஃபுல்லாக. இந்த ஏரியாவில் இப்படி தான் இருக்குமாண்ணா? இப்போ இந்த வருஷம் அப்படி தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி இப்படி கிடையாது. முன்னாடி எல்லாம் அதோட தண்ணி வராங்க. இப்போதான் இது வரைக்கும் வந்துருக்கு. இது ஏதாவது ஏரி தண்ணி ஏரி உடஞ்சிருக்காங்க. அந்த ஜடங்கல் ஏரின்னு சொல்கிறாங்களேண்ணா. முட்டூர் ஏரி ஓடிச்சுதான். முட்டூர் ஏரி ஓடிச்சுன்னு பூதேரிக்கு வந்து பூதேரி தண்ணி ஃபுல்லாக ரயில்வே கேட் வந்து ரயில்வே கேட் சந்தால வந்து இப்படி வருது. முட்டூர் ஏரி உடஞ்சி பூதேரி வழியாக வந்து நீங்க இந்த வீடு அதோ இங்க அந்த கட்டிட்டுருக்கீங்களா? அந்த வீடுங்களா? ஆமாம், அந்த வீடு. ஆனால் இதுக்கு முன்னாடி இப்படி கிடையாது. இதுக்கு முன்னாடி தண்ணி எப்பவுமே இந்த மாதிரி வந்தது கிடையாது. இந்த மாதிரி கிடையாது. எவ்வளோ ஆகும்னு தெரியல. இப்போ ஒரு 4 மணி நேரம் ஆகும். ஆனால் வடிஞ்சிடும். அந்த டிராக்டர் கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த வழியாக போயிட்டு கண்ணாவூர் போயிட்டு தொந்தமூர் வந்து ஓடருக்கு அதில் போயிருக்கலாம் தண்ணிலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம். ஆனால் இந்த பக்கம் இப்போ தான் வரும். பார்த்தோன்னே எனக்கு பக்கம் இதில் வந்து இது வரைக்கும் இந்த தண்ணி இப்போதான் காலைல அந்த என்ட்ரன்ஸ் அனுப்பிச்சு விட்டேன். வண்டியை வந்து ஃபுல்லாக நனைஞ்சு ஃபுல்லாக மூழ்கிடுது. காலையில் தான் எடுத்து நான் உள்ள வருது. இப்போ நீங்களா வீடு ஹைட் எடுத்து தான் கட்டி? நான் ஹைட்டு அந்த ஹைட் ஹைட் உள்ளையா? தேங்க்ஸ் சார். இங்கே பாருங்களா, இது மாதிரி இங்கே வழிஞ்சதே கிடையாதுங்களா. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஏரி வந்துட்டு நிரம்பி இருக்குது. இந்த ஏரியா வந்துட்டு ஏரி தண்ணி உடஞ்சிருக்கிறதால நிரம்பிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ள அந்த பக்கம் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உள்ள இன்னும் 2-3 வீடுலாம் இருக்குது. இது மாதிரி நான் வந்ததே கிடையாது. இதுதான் நானும் ஃபர்ஸ்ட் டைம். உள்ள பாம்பு எங்கேயும் இருக்குமாங்க? ஆனா பாம்பு இருக்குமா சொல்ல முடியாதா? அப்படியா? கடிச்சு வச்சதுல வம்பு இல்ல. அப்படியா? சரி, எதுக்கு கூட பயப்பட மாட்டேங்க. கொஞ்சம் பாம்புக்கு பயமா தான் இருக்குது. கடிச்சு வச்சிருச்சுன்னா என்ன பண்றது? இல்லைங்க, இதுக்கு மேலே உள்ளே போகிறது எனக்கே சேஃப் இல்லைன்னு தோணுது. ஏன்னா என்னால் என் செப்பல் வந்துட்டு அடியில் நல்லா மண்ணில் பிடிக்குது, உள்ளே வாங்குது. இதுக்கு மேலே போக வேண்டாம்னு நினைக்கிறேன். அங்கெல்லாம் வீடு பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி நிற்குது. இது வந்துட்டு இன்னும் ஒரு 4-5 மணி நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற அந்த கருணாவூர் ஓடை அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் திண்டிவனத்தில். அந்த கருணாவூர் ஓடையில் வந்துட்டு இதெல்லாம் போய் மிங்கிள் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெங்கால் புயல் வந்து பாண்டிச்சேரி டு மரக்காணத்துக்கு இடையில இருக்கிற கோட்டக்குப்பம் அப்படின்ற ஒரு ஏரியாவில் புயல் கரையை கடந்து நம்ம திண்டிவனத்தை எந்த அளவுக்கு சேதப்படுத்தியிருக்கு. இன்னும் வந்துட்டு பவர் கட் ஆனது. இன்னும் எங்கள் ஏரியாவுக்குலாம் பவர் வரலை. 2 நாளாகவே கரண்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே இருக்கவங்களாம் எப்படி வருவாங்கன்னு தெரியல. நாங்களாம் சென்னையில் டிவியில் வீடியோவில் பார்த்தது, தண்ணியில் போட்டுட்டு பாக்கெட்டில் சாப்பாடு கொடுத்ததெல்லாம் இன்னைக்கு நம்ம ஊருக்கே வந்துருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆமாம், நம்ம டிவியில் அவங்கள பார்த்து அவங்களெல்லாம் பார்த்து நம்ம கஷ்டப்பட்டு இருந்தோம். ஐயோ பாவமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எங்களுக்கு யாராவது பாவம் பார்ப்பாங்களா அப்படின்ற ஒரு நிலைமையில நாங்களாம் மாட்டிகிட்டு இருக்கோம். எல்லாரும் வீட்டில் இருந்துலாம் வெளியே வர முடியல. ஒரே ஒரு பயம் தாங்க, பாம்பு கடிச்சிருமோ அப்படின்னு ஒரு பயமாக இருக்குது. ஏன்னா இது ஃபுல்லாக வந்துட்டு ஒரு மாதிரி காடு கரம்பாக இருக்குது. அதனால் வந்துட்டு பாம்புகள் வர ஜாஸ்தி வாய்ப்புகள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து நாங்களும் கிளம்புறோம். ரொம்ப வந்துட்டு சில்லுன்னு குளிர் அடிக்குது. இந்த ஏரியா விட்டு கொஞ்சம் நம்ம சேஃபாக வேறு ஏரியாவுக்கு போனால் தான் நல்லாயிருக்கும். ஓகேங்க, எப்போதும் சொல்கிறது தான், எல்லோரும் மழையில் ஜாக்கிரதையாக இருங்க. ஈரப்பதம் இருக்கிற, அதாவது ஈபி சம்மந்தப்பட்ட ஏரியாவில் குழந்தைகளை அனுப்பாதீங்க. ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. பெரியவங்கெல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க.
ஓகேங்க, நானும் கிளம்புறேன். இதுக்கு மேலே இருந்தேன்னா எனக்கும் உடம்புக்கு முடியாத போயிடும். ரொம்ப சில்லுன்னு ஒரு மாதிரி சில்லு இருக்குது. லைட்டாக ஃபீவரிஷாக இருக்குது. ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்குது. குளிர் எடுக்குது. ஓகேங்க, எல்லாரும் சேஃபாக ஜாக்கிரதையாக இருங்க. டேக் கேர். டாடா பாய்.